சொந்த நாடுகளுக்கு போக முடியாமலுக்கு தடமாறி கொண்டிருக்கும் இலங்கை, இந்தியா போன்ற மக்களுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். என்ன வீடியோ வாங்க முழுமையாக பார்க்கலாம். அதாவது இப்போ இலங்கைக்கு இந்தியாவுக்கு போகிறதுக்கு வந்துட்டு நிறைய மக்கள் வந்துட்டு தலைமாறி கொண்டிருக்கிறாங்க. இப்போ நடக்கக்கூடிய அண்மையில் வந்துட்டு இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இப்படின்னு சொல்லி அந்த போர் நடக்க காரணத்தினால வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு நாட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகி கொண்டிருக்குது. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஒரு விடயம் வேணும்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு இப்போ இலங்கை, இந்தியாவுக்கு போகக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு அல் ஜசீராவால் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தை வந்துட்டு உங்களுக்கு பயன்படுத்திக்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குவைட் கவர்மெண்ட் வந்துட்டு இதை வந்துட்டு உத்தியோகபூர்வமாக வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு இலங்கை, இந்தியாவில் இருந்து குவைட்டுக்கு வரக்கூடிய மக்களுக்கும் இது பிரயோசனமாக இருக்கும். அதாவது என்ன விடயம்னு சொன்னால், நீங்கள் வந்துட்டு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் போகிறதுக்கு 3 நாளைக்கு முதல், அதாவது டிக்கெட் போடுறதுக்கு 3 நாளைக்கு முதல் நீங்கள் செய்யணும் என்ன சொன்னால் வந்துட்டு ஆன்லைனில் சவுதிக்கு வந்துட்டு வீசா வந்து அப்ளை பண்ணணும். சவுதிக்கு வீசா அப்ளை பண்ணி, அதாவது தரை வழியாக, அதாவது பஸ்லேயோ டேக்ஸிலேயோ எதுலேயோ நீங்கள் சவுதிக்கு போய்த்து சவுதியில் இருந்து அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ஸ்ரீலங்கா, இந்தியாவுக்கு போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரிக்கு இந்தியாவில், ஸ்ரீலங்காவில் இருந்து குவைட்டுக்கு வரக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து சவுதிக்கு வந்து சவுதியில் இருந்து எங்களை குவைட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் தான் உங்களுக்கு தற்பொழுது இருக்குது. காரணம் என்னச்சுன்னா, இப்போ அண்மையில் வந்து நடக்கிற இந்த பிரச்சனையின் காரணமாக, இந்த போர் காரணமாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு குவைட் கவர்மெண்ட் வந்துட்டு இப்படியான ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போதைக்கு. அதனால் வந்துட்டு ஸ்ரீலங்கா, இந்தியாவுக்கு போகக்கூடிய மக்களுக்கும் சரி, இல்லை இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து குவைட்டுக்கு வரக்கூடிய மக்களுக்கும் சரி, இந்த வழி தான் இப்போ ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். காரணம் என்ன சொன்னால் வந்துட்டு அரசாங்கமும் இப்போ இதைத்தான் வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க மக்களுக்கு. அதனால் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் நாட்டுக்கு தெளிவாக புரிஞ்சுங்க. நீங்கள் நாட்டுக்கு போகிறதுக்கு டிக்கெட் போடுறதுக்கு, அதாவது நீங்கள் இப்போ 3 நாளைக்கு முதல் டிக்கெட் போடுறதுக்கு 3 நாளைக்கு முதல் வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு முதல் வந்து நீங்கள் சவுதிக்குரிய வீசாவுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணணும். அதற்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டிக்கெட்டை போட்டு அந்த சவுதிக்கு போய்த்து சவுதியிலேருந்து உங்களுக்கு வந்துட்டு நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த வாய்ப்பை நாட்டுக்கு போகிறதுக்கு யாரெல்லாம் பதறி கொண்டு தவிச்சு கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கும் ஒரு பிரயோசனமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.